ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? ரோமர் நிருபம் 8:28 கூட வாசிக்க கேட்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோம திருச்சபைக்கு இங்கே சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. பிரதன் ஆண்டவத்தில் அன்பு கூறுறேன், ஜெபம் பண்ணுறேன், உபவாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், கொடுக்குறேன், வேறு எதையும் நான் சார்ந்தில்லை, கர்த்தரையே தான் சார்ந்திருக்கிறேன், அவர் பாதத்தான் பிடிச்சிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் வர பிரச்சனைங்க, போராட்டங்க, நெருக்கங்க, உபத்திரங்க பார்த்தா ஏனே எனக்கு புரியல பிரதர். நிறைய பேர் அப்படி சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுதான். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டத்தில் அன்பு கூறுகிற உங்களை கர்த்தர் விட்டுருவாரா? கர்த்தர் உங்களை கைவிட்டுருவாரா? உங்களை மறந்து போவாரா? உங்களுக்கு அநீதி செய்வாரா? ஒருவேளை பிசாசு கையில் உங்களை ஒப்பு கொடுப்பாரா? ஒரு நாளும் நடக்காது. ஆமென். நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுறீங்க. அப்போ எதுங்க வாழ்க்கையில் நடந்தாலும் ஆமென், அது நன்மைக்கு எதுவாக தான் ஆண்டவர் செய்கிறார். சோர்ந்து போகாதீங்க. சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை மறந்துட்டது போல இருக்கும், ஆனால் நம்ம விசுவாசத்தை அவர் பலப்படுத்துவார். அந்த தீமையில் கூட ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நன்மையை வச்சிருப்பார். அநேக பாடங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். நான் உபத்திரப்படும் மூலமாக நெருக்கப்படுகிறதுனால மூலியமா இந்த காரியம் நமக்கு மாத்திரமில்லை, அதன் பிறகு அது பலருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக அது செய்வதற்கு உண்மையில் இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 50:20 வாசித்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு சம்பவம். அங்கே யோசிப்பு வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். யோசிப்பு ஒரு காரியத்தை சொல்றாரு, எடுத்து வாசிக்க கேட்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, இங்க ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு. யோசிப்பு சம்பந்தம் நம்ம தெரியும். அவங்க சகோதரர்களை தேவையில்லாமல் என்ன பண்ணாங்கன்னா பொறாமை கொண்டு அவனை கொல்லணும்னு பார்த்து அவனை குழியில் போட்டு விற்று போடுறாங்க. ஆனால் யோசிப்பு செய்யாத ஒரு தவறுக்காக சிறைச்சாலையில் போகிறாரு. இப்படியெல்லாம் நடந்து யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்ன? யோசேப்பு குறித்து கர்த்தர் வைத்த தேவ திட்டம் என்ன? தெய்வ பிள்ளைகளை, அவன் அநேக ஜனங்களை அவனை போஷிக்கணும், ஒரு பெரிய அதிபதியாக வரணும். இதுதான் தேவனுடைய திட்டம். 11 அரிக்கட்டு வணங்கியிருக்கு, ஒரு அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்திருக்கு. அதுதான் தெய்வ திட்டம். சூரியன் சந்திரன் எல்லாம் அந்த நட்சத்திரத்தை பணிந்து கொள்ளணும். ஆனால் நடக்கிறது பார்த்தோன்னா எல்லாம் தீமையான காரியம் போல இருக்கு. அவரிடத்தில் அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாள் வரும், யோசேப்பை கர்த்தர் எப்படி முழு எகிப்துக்கும் அதிபதியாய் மாற்றி யார் விரோதமாக இருந்தாங்களோ அந்த சகோதரர்களை அவர் கீழே வைத்து அந்த யோசேப்பு மூலமாக அவர்களெல்லாம் ஜீவரட்சணை பண்ணி செய்து பாதுகாத்து ஆமென் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவாருன்னா உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் நன்மைக்கு எதுவான காரியங்களை செய்வார். சகலமும் நன்மைக்கு தான். ஆனால் ஆண்டத்தில் அன்பு கூறுதல நீங்கள் குறைஞ்சிடாதீங்க. இன்னும் அதிகமாக அன்பு கூறுங்க. அவர் தீமையும் நன்மையாக மாற்றுவார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, கர்த்தரோத நன்மையாய் மாற்றினா உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிச்சயமாக அப்படி செய்வதற்கு உண்மையில் இருக்கிறார். ஆமென். நாம் ஆண்டத்தில் முழுமையாக அன்பு கூறுவோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, ஆமென். நன்றே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவரே, என்னென்ன தீமையை அங்கே பார்த்து ஆண்டவரே அங்கே கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டிருக்காங்களோ அந்த தீமையெல்லாம் யோசிப்பு போல் எங்கள் நன்மையாக மாறட்டுங்கப்பா. நன்மையாக மாறட்டும். உங்களிடத்தில் அன்பு கூறுதலை இன்னும் அதிகரிக்கட்டும்.
நாள் முழுத கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் தீமையை நன்மையாக மாற்றுவார். தைரியமாக போங்க. God bless you.